நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் மட்டும் 89% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் எந்த விதமான ரிட்டர்னும் கொடுக்காம இப்போ கரண்ட்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு காரணம் என்ன? இதுலேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெல்கம் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ் பார்ட் 4. இந்த ஸ்டாக் நேம் டைட்டன் கம்பெனி லிமிடெட். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அடிப்படையில் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி 2021 அக்டோபர்லேருந்து ஆல்மோஸ்ட் மே 2023 வரையும் இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒன்ஸ் மே 2023ல் அந்த பாக்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 40% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு அக்டோபர் 2023லேருந்து அகெயின் இப்போ நவம்பர் 2025 வரையும் ப்ரீவியஸாக இருந்த அதே ஒரு பாக்ஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரண்டாக இந்த ஸ்டாக்கு 3822 அப்படின்ற அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கு 3900 அப்படின்ற அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது ஸ்டேஜ் 2க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக இந்த ஸ்டாக் ஸ்டேஜ் 1 அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ திருப்பி சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லிவிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டெக்னிக்கல் அடிப்படையில் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபண்டமெண்டல் அடிப்படையிலையும் இந்த ஸ்டாக் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அதாவது பி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 3 years and 5 year பார்த்தீங்கன்னா மீடியன் பியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக 80p நீங்கள் மற்ற செக்டர் இல்லைனா மற்ற ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200லேருந்து லாஸ்ட் ஒரு 5 years டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் பி ரேஷியோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2025 அவங்களோட Q2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லலாம். குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட் ரெண்டுமே டீசெண்டான ஒரு செட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி கம்பெனியில் லாஸ்ட் ஒரு 3 monthஸாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் MOU சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒன்று, டாடா கம்பெனி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா டாடா கீழே சப்சிடரியாக கொண்டு வராங்க. இதனால் டாடா பார்த்தீங்கன்னா 67% தாமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் ஸ்டேக் பை பண்ணுறாங்க. சிக்னேச்சர் ஜுவல்லரி ஹோல்டிங் கம்பெனி அப்படின்றது ஒரு UAE கம்பெனி. இது மட்டும் இல்லாமல் தனிஷ் அண்ட் டிபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷனில் டைமண்டோட மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து டைட்டன் பார்த்தீங்கன்னா கேரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் ரிமைனிங் ஷேர்ஸையும் பை பண்ணுறாங்க. இந்த ரீசெண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னாலையும் டைட்டன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டைட்டன் அப்படின்ற கம்பெனி ரீசெண்டாக பிரேக் அவுட் கொடுக்க போகுது அப்படின்றத டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டைட்டனை நீங்கள் பை பண்ணுவீங்களா இல்லைனா ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.